மத்திய அரசோட பண மதிப்பின்மை நடவடிக்கையினால நடக்கிற நல்லதை விட அதிகமான பின் விளைவுகளை தான் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில சில்லறை தட்டுப்பாடு காரணமா கிருஷ்ணகிரி ஆட்டு சந்தையில விற்பனை மந்தமா இருக்கிறதாக வியாபாரிகள் வேதனையோட சொல்றாங்க. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இதுதான் கிருஷ்ணகிரி ஆட்டுச்சந்தை. வாரந்தோறும் நடைபெறும் இந்த சந்தைக்கு கிருஷ்ணகிரி, சூளகிரி, வேப்பனஹள்ளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் கர்நாடக, ஆந்திர மாநிலங்களிலிருந்தும் வியாபாரிகள் ஆடுகளை இங்கு கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த சந்தை சில்லறை தட்டுப்பாட்டால் தற்போது விற்பனை இல்லாமல் பொலிவிழந்து காணப்படுவதாக கூறுகிறார் வியாபாரி ரகுமான். ஆடு வாங்க விற்பனைக்கு வந்தேன். ஆடு 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாத காரணக்காக இங்கே நல்ல ஆடு நல்ல விற்பனைக்கு வாங்க முடியல. நோட்டு செல்ல மாட்டேங்குது. 2000 ரூபாய் நோட்டு வாங்கிட்டு எங்கள் ஆடு வாங்க முடியல. ஆட்டுக்காரன் ஆடு கொடுக்க மாட்டேன்றாங்க. வாபஸ் பிடிச்சின்னு போகிறாங்க. போய் அடுத்த வாரம் விற்றுக்கிறேன், அந்த வாரம் ஆடு விக்கலாம் போகுதுன்னு பிடிச்சின்னு போகிறாங்க. 5000 ரூபாய் மதிப்புள்ள ஆடுகள் வெறும் 2000 முதல் 3000 வரையே விற்கப்படுவதாகவும் இதனால் அதிக அளவில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். பணத்திற்காக வங்கி முன் மக்கள் காத்திருப்பதால் ஆடு வாங்க ஆள் இல்லை எனவும் சில்லறை தட்டுப்பாட்டால் கறிக்கடைகளிலும் வியாபாரம் குறைந்துள்ளதாகவும் கூறுகிறார் ஆடு வாங்க வந்த ஜாஃபர். பணம் 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்ற காரணத்தினால ஆடே விற்க மாட்டேங்குது. கறிக்கடையிலையும் கசாய்களில் கறி விற்க மாட்டேங்குது. ஆடு வாங்கவும் ஜனங்க இல்லை. 5000 ஆடு 3000 ஆடு வரும். இன்றைக்கி 1000 ஆடு விற்க முடிய மாட்டேங்குது. ஆடு சந்தையில் ஜனங்கள்கிட்ட பணம் காசே இல்லை. பேங்கில் போய் கியூவில் நின்று வாங்கிட்டு ஆடு வாங்கி சாப்பிடணுமான்னு சொல்கிறாங்க ஒரே வார்த்தை. வங்கிகளுக்கு போதுமான அளவுக்கு பண விநியோகம் இல்லாததால் தான் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் பொதுமக்களும் வியாபாரிகளும் ஒவ்வொரு நாளும் துன்பத்தை அனுபவித்து வருகின்றனர். பணப்புழக்கத்தை விரைவில் கொண்டு வருவது மட்டுமே இதற்கு தீர்வாக அமையும். இந்த 500 ரூபாய் நோட்டு மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மாற்றாதால் வியாபாரிகள் யாருமே ஆடுகள் வாங்குவதற்கு வருவதில்லை. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரிகள் பெருமளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை விரைந்து மாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தினேஷ்குமார், நியூஸ் 18 தமிழ்நாடு, கிருஷ்ணகிரி.